எம்பெருமான் நாராயணன் மாமனிடத்தில் 18 சண்டையை வெற்றி பெற்றவர், மாண்டவர் போல வெற்றி பெற்றவர். இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எதிரே இருக்கக்கூடிய தங்கத்தூளிலே அறந்து சத்தியத்தை செய்தாய். மடையை அதை மறந்து போய் பதிவிக்கிறாய். அது மட்டுமா என் மாத சபையில் வைத்து திரௌபதியை சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி, யாராகிலும் எவ்வளவு சண்டை இருந்தாலும் பொம்பளை துணி வைப்பான்லடா படுவாள். எந்த திரௌபதியை கொண்டு வந்து ராஜாக்கள் இருக்கக்கூடிய வஸ்திர நிலையிலே துணியை வஸ்திரத்தை ஒத்தாயே அன்னைக்கே ஒன்று கொண்டிருப்பேன். அண்ணனாகிய தர்மராஜன் தம்பிகளே மகராணிகள் அப்படி என்று என் கோபத்தை எல்லாம் அடக்கி விட்டான். நீ ஒரு மனிதா, நீ ஒரு ஆம்பிளையா? நமக்கு இவ்வளவு வீரம் இருந்தும் பராக்கிரம் இருந்தும் துரியோதனன் தம்பியை விடுத்து துர்யோதனை விடுத்து நம்மளே சிலையை வைக்கின்றாரி பார்த்துக் கொண்டிருக்கின்றாய். அப்படி என்று பார்த்தார் அண்ணன் தர்மராஜன். உனக்குத்தான் கோபம் இருக்கிறதா? எனக்கும் இருக்கிறது. எப்படி நான் தெரிவது? அப்படி என்று பார்த்தார் அண்ணன். அடே விமா, பூமியில இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி என் முதிரை போடடா என்று தெரிவித்தார். அப்போது ஒரு பொடி மண்ணை அள்ளி எங்கள் அண்ணன் தர்மராஜன் முதிரை போட்டேன். அப்ப அந்த மண்ணாகப்பட்டது சோழப்பொறி எப்படி பொரியுமோ அந்த மாதிரி வல்ல வல்ல வல்லவன. அப்போது நான் பார்த்தேன், நமக்கு முன்கோபம் இருந்தால் அண்ணனுக்கு பின்கோபம் இப்படி இருக்கிறது அப்படி என்று அப்பவே என் கோபத்தை அடக்கிக் கொண்டேன். படுவாங்க உனக்கு கண்டாள துரோகி. இப்பயாகிலும் தம்பி, நான் செய்தது தவறடா.
இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று எங்கள் அண்ணன் காலிலே வந்து விழுந்தான். உன்னை மன்னித்து துரியோதனா படுபாவியாகப்பட்டவன் எவ்வளவோ செய்த குற்றங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியும் உலகத்திலேயே கங்காதேவி ஒரு தெய்வம் என்று உரைக்கின்றார்கள். கங்கையிலே மொழிகிறாள் பாவம் விலகும் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படியே கொற்றவழி இந்த கங்காதேவியாகப்பட்டவள் அந்த படுபாவியாகப்பட்ட துரியோதனன் செய்த வஞ்சகங்களை எடுத்து சொல்லியும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு கெட்டவனோடு ஒரு நல்லவன் சேர்ந்தா அந்த கெட்டவன் புத்தி தான் வரும் அவனுக்கு. அதே போல் இந்த கங்கையானவள் இடத்தை நான் எவ்வளவு எடுத்து உரைத்தும் அவனை வெளியே விடாமல் தடுத்திருக்கின்றான். அது கங்கையா அந்த துறையனோ சேர்த்து உன்னை அடித்து அளவு செய்வேன். உன்னுடைய திறமையல்ல குளத்திட வேண்டும் என்று பூமியை படையென்று நீ மனு கங்கையாகப்பட்டவள் மானமிழந்து என்னிடத்திலே அடி வாங்கப் போகின்றான். அதனால் இப்பொழுது என் வேகத்தோடு அவளை நான் என்ன செய்கிறேன்? பேசாதீங்க. நான் யாரு அவன் யாரு? நாங்க ரெண்டு பேரும் சொந்த அண்ணன் தம்பி. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் சொந்த அண்ணன் தம்பி. இன்னைக்கு என் தம்பி என்ன அடிப்பா, நாளைக்கு அனுப்பான். தம்பி வீமா இந்த ஆளு என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நான் சொன்னாங்க எப்பேற்பட்டவன் ஒரு துரியோதன ராஜமன்னன் மகுடமுடி வேந்தன். அப்பேற்பட்ட ஆளை இந்த தடி பையன் வீம கட்டி இழுத்து வரான். எப்படி சொல்லலாம்? அந்த ஆளு சொல்றாங்க, கொஞ்சம் குறை சொல்றாங்க.
உடனே எனக்கு கோவம் வந்துட்டு. எந்த ஆளு? அந்த ஆளு அங்க வர சொல்லு. யார் சொல்லு? சொல்லு. அண்ணன்டா. இருடா. ஐயோ தடி முட்டாட்ட ஐயா முன்னே முனிவன் சொல்ல எங்கடா வந்தா நீனு? அந்த முனிவன் சொன்ன மந்திரத்தை சபைக்கு சமர்பஞ்ச ரவிக்கு வந்தாரே, என்ன கட்டி இருக்கிறாரே கண்ணும் களவும் போல. அண்ணன் தம்பிக்குள்ள ஏன்டா சண்டை? தம்பி ஆமா ஊர்ல நம்மள போறாமே பேசி போனோம். அவன் அரியாண்டு கூட ஓட சொல்லி கொடுத்தோம். நம்மளுக்குள்ள அடிச்சுனா ஏன்டா சண்டை? கேப்பா பேச்சு கேட்கிறாள் நீனு. பொன் வைத்த காலை பின் வைக்காத, அதனாலே தலைவர்கள் நாங்க கேப்பா பேச்சு கேட்கிறாள. இந்த கவலை சூது தஞ்சம். நீ எனக்கு தம்பி. எங்க தம்பி? நான் உனக்கு அண்ணன். மண்ணால எங்க போச்சு? நான் உனக்கு அண்ணன் ஓட்டனா. அந்த அப்படிலாம் இழுக்காதீங்கடான்னு ஒரு ஆளு சொல்லக்கூடாது அந்த ஊர்ல. இங்க யாராகிலும் பஞ்சாயத்து சொல்லி பாப்போம். யாரு விட்டுதா எடுத்துக்கணும். என்ன ஒரு வார்த்தை அப்பேற்பட்ட அரசனாச்சு, ஒரு நாட்டு மண்ணாச்சு, ஏன்டா அந்த ஆளை இழுக்கிறேன்னு ஒரு ஆளு சொல்லக்கூடாது. தம்பி என்கிட்ட காசு வாங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுவானோ உலகத்திலே பஞ்சமா பாதகன், படைத்தவன் சொத்தின் மேல் ஆசைப்பட்டவன், படுபாவையாகப்பட்ட துரியோதனன் இவன் ராஜாக்கள் சொத்தை எடுத்துக்க ஏமாத்த பாக்குறானே. அப்படி யாரா என் உடம்பு ரவ கூட அசைஞ்சதே கிடையாது. அப்படிலாம் நான் வாழ்ந்தேன்டா. என்ன போட்டு கட்டி கல்லும் கரடுங்காரு எனக்கு முட்டும் தட்டுவையோ. காட்டிலையும் மோட்டிலையும் தெரிஞ்சவன் இல்லடா.
படைத்தவன் சொத்தை எடுத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுதா? ஏய், இருக்காதரா படுபாவி, எங்கள் சொத்தை எடுத்தது இல்லாமலே மனைவி தாயாரோடும் எங்களை வனவாசத்திற்கு அனுப்பினாயும் நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டிருப்போம், எவ்வளவோ தவிர்த்திருப்போம். 1 வருஷம் 2 வருஷமாடா 12 ஆண்டு அண்ணா தருமா ஐயோ அம்மா அதானுக்கு 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 எதா இருந்தாலும் நாயா அப்படின்னா நாயா நானே இருப்பா தம்பி வீமா இருப்பா. ஆமா அண்ணா அண்ணா ஆ தம்பி செந்தில கனத்த கனந்தாண்டா அறியும் அப்ப கருவாட்ட போற நாயா இருப்பா தம்பி இருப்பா இருப்பா இருப்பா. அவன் என்ன சொல்றான்? நான் எதுக்கு சொல்ல பொறுமையா இரு. எதுக்கு சொல்ல வரேன்னா தர்மம் தர்மம் தான். ஆ, இந்த நேரத்துல வந்து மறிக்கிறிய ஒரு புண்ணியம் தம்பி ஆமா சொல்ல அண்ணா வார்த்தை எதுக்கு இருப்பா தம்பி இருப்பா. வாயு ஆமா தம்பி துரியோதனா, இந்த எதுக்கு இந்த சண்டை? இந்த வாழும் பூமியை ஆ, இந்த அத்தியம்மா நகரத்தை ஆ. நானே ஆளணும். உன் அம்மா மேட்டாச்சது அவரே அண்ணன். இந்த பாழ் மண்ணுக்காக தானே, இதுக்கு தாண்டா அந்த இதுக்காக தானே இந்த சண்டை. இங்க வா இங்க வா உட்கார். ஏய், இந்த ஐயா பட்ட தட்டை என்ன போட்டோம்? கபடாட்டுடா, யாருக்கு யாரு நான் வந்து முடி கொடுக்கிறது? கபடாட்டுடா, உங்களுக்கு ஏது முடி அவனுடைய முடி கொடுத்தாலும் ஏன் மருமகன் வாங்க தடுப்பாமா? கபடாட்டுடா, எங்க இருந்த கபடாட்டு காட்டுல இருந்த பனாதி பசங்க பேசாம இருறான். எங்க இருந்த கபடாட்டுவ உனக்கு வந்து முடி கொடுக்கலாம். ஏன்னா புத்தி இல்ல அவனுக்கு ஏற முடி அவனுக்கு முடி கொடுத்தாலும் நான் வாங்கலாமா? வாங்கலாமா? நீ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? ஆனா மகுர மன்றாது ஏண்டா மன்னாதி மன்னர்கள் மகிழமுடி வேந்தர்கள் எண்ணற்ற அரசராக இருந்தால் உன் வீடு தேடி வந்தா உன் காலு மதிக்க மாட்டேன். முதல்ல அவனுக்கு யாருக்கு வணங்க மாட்டேன். எவனுக்கு வழங்காமடி யாருக்கு வழங்காமடி செந்தில செந்தில நான் எங்கடா நிக்கிறேன்? எங்க நிக்கிறேன்? அதுக்கு இல்ல மாமா மருமகனே, இப்ப என் மகமா வந்துட்டீங்க. பெருமை புகழ் உனக்கு தெரியல கபடாதி. இந்த 4 நிமிஷம் அவரும் பாட்டு அப்படி என்று எவாம எப்படிலாம் போற்றா இந்த கம்யூனிட்டியை முடிக்கும். ஐயா செந்தில எங்க மாமா என்ன எப்படிலாம் தூக்குறாரு பாரு. தூக்கிறாத வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? ஏன் மாமா இப்ப என் பக்கம் வந்துட்டீங்களா? அடையா மருமகனே, ஏன் அண்ணன் பொண்ணை கட்டினா என்ன? ஏன் பொண்ணை கட்டினா என்ன? அவனுக்கு சொந்த என் சொந்த மருமகன் நீ. ஏமாமா இன்னைக்கு வந்த ஆளியா நேத்து முந்தாங்கள வரல. இத தெரியாத மனரா அவனுட்ட மாட்டிட்டு முடிக்கிறியா? ஏன் இவ்வளவு நாளா வரல? இத்தனை நாள் சண்டையில வரல, இன்னைக்கு ஏன வந்த? எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறேன். டெல்லி எத்திமேனகர 66,000 வீதி 66,000 வீதியில அவனுக்கு சேர வேண்டியது 33. ஆமா உனக்கு சேர வேண்டியது 33. அப்படியே அவனோட அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் உன் தம்பி எத்தனை பேரு? என் தம்பி 99 பேரு. சேர்த்தா 100 பேரு. அந்த இருக்கு நீ உன் தம்பி பரவாயில்ல, நம்ம அண்ணனே ஆண்டா போறாரு அப்படின்னு உன் தம்பியும் மனம் வந்து சொத்தை விட்டா பரவாயில்ல. உன் தம்பியே சும்மா இருந்தாலும் உன் தம்பி பொண்டாட்டியோ சும்மா இருப்பாரு. ஐயோ தலகாணி மந்திரம் அண்ணன் மட்டும் சண்டை போடாது, நீங்க சண்டைக்கு போறீங்க, உங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கேட்டாலும் உண்டா? ஆமா அண்ணன் தம்பியே சும்மா இருந்தாலும்
பொம்மையாட்டி தான் மயிர் ஊர்ல பல ஊர்ல குடும்ப நடக்கு கலவரம் நடக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தம்பி பிரிவா இருக்கிறது பொம்மையாட்டி தான். அவ்வளவு மயிர் பிடி சண்டை வச்சாலுவ அப்ப என்ன பண்ணுவ? அந்த 33 4 வாரா 100 பங்கா பிரிச்சா என்னடா மிஞ்சும்? அப்படியே சீலையா அதுக்குதான் இத்தனை நாளா காத்திருந்து தம்பி 99 பேர் மத்தியானம் இந்த டல்லி அத்திமாரங்க 66,000 நீ ஒருவனே மாளணும் செந்திலே ஆளணும் 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 செந்திலே. அப்ப என் தம்பி சத்துல ஒரு வகையில நெல்லு தாண்டா. ஆமா 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 கம்யூனிட்டி நான் கூட நான் கூட என் தம்பி செத்துட்டான்னு வசனப்பட்டேன். ஏன்டா நீ எதுக்கு வசனப்படுற? நீயா வசனப்படுற? தம்பி சத்தது நெல்லு தான் நல்லது. நீ ஒருவனே ஆளணும். ஏன் பானுமதி என்று சொல்லும்படியான பெருந்திருவான படுத்துக்கிட்டு பெட்டுல பொறணும் அப்படின்ற எண்ணத்துல நான் வந்திருக்கிறேன். என்னடா நீ அவன்கிட்ட பேசாத மாதிரி போன எப்படி? என் மாமா என்கிட்ட வந்த பிறகு பேசின கம்பெட்டி ஒரு செருப்பு கை மாமா மருமகனே. அப்படியே இந்த நாட்டை தருமனே எனக்கு கொடுத்தாரு நீ வாங்க. ஏன் நாடு நீ வாங்கலாமாடா? ஏன்னா இத்தனை நாள் ஆண்ட முடிய வச்சவன் நீனு. இந்த கமராஜ் இன்னைக்கு எங்க இருந்து வந்து முடி? மாமா ஐயா இதற்கு நான் சம்மதப்பட என்னடா ஒரே எனக்கு கொடுக்க அதான் கபடியாச்சு அப்படி எந்த ஆமா படுகளத்துல என்ன ஒப்பேரி? என்னடா ஒப்பேரி? அட படுகளத்து ஒப்பேரி கொள்ளானோ என் பாகத்தில் நானாடி கொஞ்சம் அலட்சியமா தான் இருந்தேன். இப்ப நீங்க என் பக்கம் வந்துட்டீங்க. அதான இனிமேல் இந்த பசங்களுக்கு எள்ளு மொன ஊசி முறையில ஒட்டல தூச கூட தரக்கூடாது. செந்தில எள்ளுல மொன ஏமாத்திரம் இருக்கும். அந்த எள்ளு மொன கூட இந்த கம்யூனிட்டிக்கு நான் கொடுப்பேன். அதனால மாமா இனிமேல் பதக்க சேர ஓம் பக்கண்டா இப்பறமே ஒரு ஊத மாட்டேன். உன்னை கரை சேர்க்காதே நான் போயிடுவேன். அவனுங்களை கரை சேர்த்துறேன்டா சொல்லுவாங்க. மாமா சரி என் பக்கம் வந்துட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சண்டையும் வேணாம் ஒண்ணும் வேணாம். நீங்க பழையபடியா காட்டு போங்கடா அவனுக்கு சொல்லியாச்சு. கபடாது இதாவதாண்டா உன் பேர் கெட்டு போகுது. உரிமையாளர் அறிமுகன அன்னைக்கு 55 தேதி ராஜாக்கள் கூடியிருக்கு சபையில சண்டைன்னு சொன்னேன். ஆமா இன்னைக்கு அவனோட ஓச்சிட்டு சும்மா சண்டை போடாத. இந்த நிலத்தெல்லாம் வாங்குறது என்ன? நீ சும்மா எடுக்கணும். நீ கோழையா? நீனு எப்பேர் மட்டவன்டா? நீ ஜெடிஸ் ஜலாதிபதி சண்டை போட்டு வாங்கினா நமக்கு பெரிய மனுஷன்ற பேரு நிலைக்கும். அப்படி சண்டை போட்டா இருந்தா இந்த தடி பயிர்க்கா ஏசாதையம்மா அதனால இவனை விட்டாட்டி ஓட்டி விடு. அந்த சின்ன பையன் சகாதேவன் இருக்கான அவனை விடுமா? சண்டை போடா. நீ எப்பேர் பட்டவன்? உனக்கு மலைக்கிறானவன். ஒரு மலை இன்னொரு மலையோடுதான் மோதணும். மலையோடு மண்ணாங்கட்டியோடு மோதக்கூடாது. சின்ன வயசுல இருந்து பகையையும் பழியையும் வர்மத்தையும் வளர்த்தன அவன் மேல நீதான். ஆமா நான் ஒரு மலை, நீ ஒரு மலை, சகாதேவன் ஒரு மலை. மலையும் மலையோடுதான் மோத வேணும். சகாதேவன் ஒரு மண்ணாங்கட்டுடா. அவன் கூட மோதனா உன் பெருமை பேரு என்னடா அவருக்கு? நான் இருக்கேன் அவன் கூட. எவனும் கூட வேணாலும் மோதுறேன். நீ மட்டும் எங்க பக்கம் இருக்கு. ஓ பக்கம் இருந்து உன்னை சேர்க்காதியா? நான் போறோம். உன்னை தூக்கி சிம்மாசனத்தை உட்கார வச்சிடறேன்டா. போய் சண்டைக்கு நான் இருக்கேன், கவலைப்படாத. மாத்திர முடியும். என் கதையினாலே
சாதி புத்தி சமயத்தை தான் காட்டியா? என்னடா நான் என்ன பண்ணேன்? பொறும்பொறும் பதறாது அதனாலே மதகரி விமானம் மேல தூக்குறேன். துரியனே பூமானி என்ன கீழே விடு. இப்ப ஒண்ணு மேல தூக்கிடுறேன். ஆனா துரியன் என்றால் புகழ். ஒரு பையன் ஒண்ணு ஆட்டவோ அசைக்கவோ ஒரு பையன் இருக்கிற முடியாத எப்பேற்பட்ட செடி ஜனாதிபதி மருமகனே. இருவர்களும் நல்லாதான் சண்டை போடுறீங்க. இது இல்ல இருக்கும்படியான இருவர்களுமே ஒரு ஆசாரியிடம் வித்தைகளை கற்று வந்தீர்கள். ஆமா துரோகாச்சாரியிடம் பாலத்தை கட்டிய வில்வத்தை அனைத்து வித்தையை கத்திருக்கிறீங்க. எனக்கு அவனுக்கு ஒரே வாத்தியாரு. ஆமா இருக்கும்படியான இருவர்களுமே மல்யுத்தத்தை சிறந்தவர்கள் இருவர்களும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா அதனால நீங்க இருவர்களும் மல்யுத்தம் செய்ய வேண்டும். ஆமா ஆயுதத்தை கீழே போட்டுட்டு மல்யுத்தம் செய்யணும். இதுல யாரு பலசாலி அப்படி என்று நான் பார்க்கணும். என் பக்கத்திலே இருங்க. கூடவே இருக்கிற என்னடா மல்யுத்தம் செய்யத்துடன் வேடிக்கை பாக்குறியா? நான் பெருமைதான் ஆடிக்கலாம். அந்த நாதார் பையன் என்ன அடிக்கலாம்? ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்தன் அடிக்கிற வரைக்கும் வாங்கிட்டு பேசாத இருப்பான். நீ அடிச்சா பெருமை அடிக்கலாம். மருமகனே இருவர்களும் சண்டை போட்டீங்க. சரி சரி சபாஷோட வார்த்தை கேளும். சபதமடை இன்று முடிவாக வேண்டும். இருவர்களும் பலவான் என்று வச்சுக் கொண்டு என்னடா ஒண்ணு அவனை பரவான்னு சொல்லு, இல்ல என்ன பரவான்னு சொல்லு. இந்த ஊர்ல பஞ்சாயத்துக்காரன் 2 பக்கம் போய் தருவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் பரவானே ஏன் சொல்ற? உண்மையாக சொல்லல என்ன கூட சொல்லல அவன கூட நான் சொல்றத கேளு மருமகனே. சரி சரி சபாஷோட வார்த்தை கேளும். சபதமடை இன்று முடிவாக வேண்டும். இருவரும் பலவான் என்று வச்சுக் கொண்டு உங்களுக்கு இனிவர் இறை இல்லை. இருவரும் அவரவர் உயிரை அறிந்து சண்டை இப்போது செய்வீரே. யார் உயிர் எங்க இருக்கு? துரியோதனா மல்யுத்தத்துல சிறந்தவராக சமபங்கிலே இருக்கிறீர்கள் இருவருமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கும்படியான உயிர்நிலை அங்கே இருக்கிறது, பீமன் உயிர்நிலை அங்கே இருக்கிறது. அப்படி என்று அவரவர் உயிர்நிலையை உண்மையாக எடுத்து வெளியே சொல்லி அப்புறம் சண்டை செய்யுங்க. சொல்றேன் மாமா. அவனை சொல்ல சரி விடு. 2 பேரும் பீமா மாமா இருக்கும்படியான மல்யுத்தத்திலே இருவரும் சமமாக செய்து வைத்தீர்கள். இப்ப இருக்கக்கூடிய உன் உயிர்நிலை எங்கே இருக்கிறது? அப்படி என்று இந்த எம்பெருமான் சாட்சியாக உண்மையை கூறு. ஒருவருக்கு ஒருவர் தோப்பு கழிப்பு என்பது தெரியாது. என்ன இன்னும் இருப்பது? ஆமா அரிக்கால் நாழிகள் தான் இருக்கிறது. அதனால உயிர்நிலை ஆமா சாட்சியாக எம்மரும் ஒரு இடத்தில் உயிர்நிலை ஓடுற மாதிரி கருவாட்டு கூட நாய் கண்டா ஓடாது. அவன் நெத்தில உயிர் தலையில இருக்கனா அடிச்சா செத்து போறான். ஏண்டா அவன் சொன்னானே உயிர்நிலை எங்க இருக்கு நீ சொன்னியா? நானுமா சொல்லணும். அவன் சொன்னா நீ என்ன சொல்லணும்? தம்பி கண்ணியப்பா இவனுக்கெல்லாம் உண்மையை சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளாடா? உண்மை செந்தில பொய்யா சொன்னாதான்டா போசனம் கிடைக்கும். உண்மையை சொன்னா உருப்படாதான் சொல்லி மேல நெசத்தை சொன்னா நீராகாரம் கூட கிடைக்காது. நாங்கள உண்மை சொல்ற ஆளு. ஆனா செந்தில உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், என் உயிர் தொடையில இருக்கு.
உன்கிட்ட சொல்ல மாட்டேன் தானே உன்கிட்ட சொன்னேன். அதனால என் உயிரும் தலையில் தான் இருக்காங்க. இந்த இடையில மாமா, என் உயிரும் தலையில் தான் மாமா இருக்கு. உண்மையா உன் உயிர் தலையில் தான் இருக்கு. ஆமாமா, நான் எப்படியாவது போய் சொல்லிருக்கேன். ஐயோ வாவாயில ஒருபாவது போய் சொல்றது வராங்களா? சரி சண்டை சொல்லுங்க. சொல்லு. நான் வயசுல ஒரு வயசு மூத்தவன். அவனை விட ஒரு வயது மூத்தவன். அவன் சின்னவன். சின்னவன் முன்ன வீமா அடிச்சுட்டா துரியோன் செத்துருப்பான். துரியோன் தான் முன்ன அடிச்சுட்டு அவன் செத்துட்டான். அதனால ஊர்ல 4 பேர் ஒண்ணு பெருசா பெரிய சொல்லக்கூடாது. வயசுல பெரிய. ஆமா ஆமா. என்ன அவனை முன்ன அடிக்க சொல்லு. அதான வீமா எதையும் வாங்கி அவனை அடி. சொல்லு. மறுபடியும் சேங்க பீமனுடைய கிளை எடுத்தால் எப்படியேப்பட்ட மலைகளாக இருந்தாலும் தூள் தூளாக ஓடிவிடும். படுபாவையாகப்பட்டவன் இதிலும் ஏதோ சூது செய்திருக்கிறான். மங்கள சத்தமாக கேட்கிறது. 800 முறை அடித்து பார்த்தோம். பீமனுடைய கிளை எடுத்தால் எப்படியேப்பட்ட இடங்களாக இருந்தாலும் சுக்கு சுக்காக ஓடிவிடும். எதனையோ துரியோதனன் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார். இருந்த போதிலும் விதியின்படி நடக்கட்டும். என் பேரு என்னுடைய மேலதான் வெங்கல திரேகண்டா. என் உயிர் எது இருக்குன்னு இந்த கம்மி அடிக்க தெரியும். நான் சொல்றேன் செருப்பாலே ஒண்ணு அடிப்பேன். ஆமாமா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இன்னும் தர சண்டைக்கு என்ன புண்டமா போடுறாங்க. சண்டைன்னா என்னடா, தீரமும் வீரமும் இருக்கிறவங்க தான் சண்டை. சண்டைக்கு வர சண்டைக்கு இனி நம்ம தலை பிடிக்கிறேன். தலை பிடிக்கிற வேலை தான் இருக்கு. தலை பிடிக்கிறியா இல்ல இருள குச்சிலையும் தலை அதே வேலை தான் இருள குச்சில சைடு பீசஸ் பண்ற அந்த வேலையா இல்லையா? தலை பிடிச்சி நிக்கிறேன். அது ஒண்ணு இல்ல. சரி, அங்க விடிய விடிய நிக்கிறேன்னா தலை வலிக்குதா இருக்கு. இதோ இருக்கும்படியான துரியோதனாக பட்டவன் பொய்ய உரைத்திருக்கிறான். அவனுக்கு உயிரிழதாக பட்டவன் அவன் மனது தொலைவிலே இருக்கிறது. இதோ இருக்கும்படியான மச்சான் அர்ஜுனே மாமா என்ன அர்ஜுனா சொல்லு மாமா. கோபத்துல வந்திருக்க சொல்லு மாமா. இதோ துரியோதனாக பட்டவன் திரும்ப துரியோதனாக பட்டவன் வலது தொலையிலே அவனோட உயிரிழாகப்பட்டது இருக்கிறது. ஆனால் சிரசிலே இருக்கிறது அப்படி என்று பொய்ய உரைத்து விட்டார். அப்படியா? இதுக்கும்படியான பீமனாக பட்டவன் மதத்திலே வந்திருக்கிறார். பீமன் நுண்ணறிவிலே சிறந்தவன். நேராக அவன் முன்னே சென்று அண்ணா பீமா என்று தொலையை சபாஷன் தட்டி காட்டு. பீமா கட்டு அண்ணா கோபம் கொண்டு எதை எதை எடுத்து நெஞ்சு போயிட்டு தள்ளு சொல்லு. அட இந்த மோசம் பேசாத அம்மா வராங்க இரு. திரௌபதி வருவாங்க பார்த்துட்டு. அது ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லடா. நீ மாட்டி வச்சு
ஒருத்திக்கிட்டே பால் குடிச்சிருந்தா இந்த மாதிரி காட்டி கொடுக்க மாட்டேடா கண்ணா. என் தொடையில உயிர் இருக்குன்னு காட்டி கொடுத்தியாடா. நான் சண்டை செய்யும் வேலை செய்யல. மாடு மேய்ச்ச பையா பேசுறா பேசி அம்மா பேசியே பேசு. நீ ஆட்டையும் மாட்டையும் போட்டி அட காட்டில் இருந்தாலே ஆட்டாது என்னதோடு நீ போட்டி செய்ய மாடாடு மேய்ச்சவனே, மத்தால் அடிபட்டவரே, மாமியை கொண்டாண்டவரே, என் உயிர் தொடையில் இருக்குன்னு காட்டி கொடுத்துருக்கா கண்ணா. ஐயோ ஏமா மாமா அந்த தேச ராஜாக்கள் சுதந்திரிக்கும் சபையிலே அவன் சபதத்தை எடுத்தான். ஆமா. இருக்கும்படியான நாளை சமகாலத்திலே அவன் துணையறித்து முறித்து அதுல இருக்கும்படியான குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை மாறி குடித்தால் என் சபதம் தீரும் அப்படி என்று சொன்னான். ஆனா பேசாதம்மா, குடிக்கு வரை அதிபரித்து அப்ப என்று உழைத்தார். நேராக தடாகத்தில் செல்வது, எதையை வாங்கி அடுப்பது, ஜனநாயகப்பட்டது மேலே எழுவது, வாயினாலே குடிப்பது வழக்கம். அதனால இந்த இருக்கும்படியான உன் சபதத்தின் பிரகாரம் அவன் துணையை அடித்து இருக்கும்படியான உதிரத்தை வாரி குடிக்க கூடாது. ஏன்னு கேட்கிறியா? அவன் முன் பிறவிலேயே அசுர இந்திரனாக இருந்தவன், பிரபலமாசூரன் அரக்க குணத்தில் படைத்தவன். அதனால ரத்தத்தில அரைக்க குணம் அமைந்திருக்கிறது. அதனால அந்த குருதி என்று சொல்லும்படியான உதரத்தை குடிக்கிறானா உனக்கு அவனுடைய கெட்ட புத்தி உனக்கு வந்துவிடும். அதனாலே அந்த குருதி என்று சொல்லும்படியான ரத்தத்தை வாயை கொப்பளித்து கீழே முடிய வேண்டும். அப்படியே சரி. உதிரத்தையும் கொப்பளித்து கீழே விழுந்து விட்டாயா? அது ஒரு சபதம் மற்றொன்று கொண்டு இருக்கிறது. நீ சமகாலத்திலே துறைவிருந்து படைக்கும் வேலையிலேயே இந்த 56 தேச மன்னர்கள் சூழ்ந்திருக்கும் சபையிலே உன் முடியாருக்கு முடியாத கிரகத்தை என்னுடைய காலினாலே எட்டி உதைப்பே அப்படி என்று சபதத்தை எடுத்தாய். அது மாதிரி அவன் சமகாலத்திலிருந்து கொண்டிருக்கிறான். எட்டி உன் காலால் அவன் முடிய இங்க பாரு என்கிட்ட வாடா. என்ன நான் அண்ணா யாரு பலராம நான் தம்பி நான் எதுக்கு வந்த எதுக்குடா வந்த மண்ணை முடி எடுத்து காலால உதைக்கிறாரு மண்ணே தெரிஞ்சு அடுத்த பக்கம் பச்சோம் அவ யாரு உனக்கு சொந்தமா பெருதிருவானே கொடுத்துருக்கவா மருமவன் ஒரு கோவம் வருதா வெட்டி ஓல் சாந்தியா கம்யூனிட்டி அன்னைக்கு நம்ம பாப்பா இருக்குது பாஞ்சாலியை கொண்டு வந்து ஆம்பளையை சூழ்ந்திருக்க முடியாத ராஜாக்கள் சூழ்ந்திருக்க முடியாத சபையில மணிமண்ட மேடையில நிறுத்தி வஸ்திர பங்க மேடையில நிறுத்தி பொம்பளைன்னு பாராத இந்த கம்யூனிட்டி துணியை விட்டானே. அப்ப இந்த கம்யூனிட்டி எங்க போற கம்யூனிட்டி யார வச்சு இந்த பஞ்ச பசங்க ராஜாக்கள் யார வச்ச ஒண்ணு உனக்கு எனக்கு முதல்ல சண்டை சண்டை நீ முதல்ல என்ன சேர்த்து அவங்கிட்ட போடா சண்டை எச்சு மேல குடிச்சு வந்தவன் சண்டை போடா போடா கம்யூனிட்டி போட்டேன் ஓமால ஐயா ஐயா நாய் நாய் ஐயா வாரு முனியே அசோத்தாமரே சகுனியானவன் என்னை நரி அவதாரம் எடுத்து
என் குரலை பிடிக்கிறான். அப்பொழுது அதுல ஓட்ட நீ நிறைய ஓட்டி விட்டார். இப்ப கடைசியில உனக்கு முன்னமே வந்திருந்தா உனக்கு பட்டம் கொடுத்திருப்பேன். கூட பட்டதா இப்ப வந்திருக்கிறீங்க, உனக்கு பட்டம் ஒண்ணு சொல்றீங்களா? இப்ப பட்டத கூட அண்டி வந்த அண்டில் பட்டம் வந்திருக்கு. அண்டி வந்த பட்டம் கொடுத்திருக்கேன். இனிமேல் பட்டம் பெற்று போறவனா அவன் திரும்பி வரல. ஆமா நீ போய் அந்த 5 பேர் தலையோட வந்தா என்கிட்ட வா, இல்லைன்னா என் முகத்துல மொழி கூட போய் வா. அங்க ஒரு ஆள் உட்காரு. இதோ இருக்கும்படியான அஸ்வத்தாமனாவற்றவன் துரியோதனிடம் சென்று 5 பத்திலே பட்டம் பெற்று வருகிறான். அவன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன். அவன் சிவராம்சத்திலே உதித்தவன். அவனை ஒருவனால் வெற்றி காண முடியாது. ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்களை கொன்றாலும் கொண்டு விடுவான். இன்று ஒரு நாள் பாண்டவர்களை பதனம் செய்ய வேண்டும். இதோ யாரோட முனிவர் இருக்கிறார். ஓம் நம 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 ஐயா! நம 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 ஐயா! ஓம் நம நம நம. ஐயா, நான் தான் உலகரட்சகன் எம்பெருமான் நாராயணன். சொல்லுங்க. நீங்க யாரு? நான் தான் பொய் சொல்ல வாசகன். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இன்று ஒரு நாள் மட்டும் பஞ்ச பாண்டவர்களை பதனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க வைக்கிறது? சூத்துங்க வச்சு அப்படியே வைத்திருக்கிறோம். சுற்றி பட்டம் ஓம் நம 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 நம. ஓம் நம 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 நம. ஐயா சாமி, சொல்லுங்க. நீ யாரு? பொய் சொல்ல வாசகன். நீங்க யாரு? சொத்தம்மன். அப்படியா? என்ன வேணும்? ராசகனை பார்த்தாயா? பார்த்தேன். எங்க எங்க எங்க? என் சூத்துக்குங்க. ஐயா புரியுறாளா? சொல்லுங்க. ராசகனை பார்த்தாயா? பார்த்தேன். எங்க எங்க? என் சூத்துக்குங்க. ஏங்க போய் சொன்னத வாசகதானே நீங்க? ஆமா. ராசகனை பார்த்தாயா? என் சூத்துக்குங்க. பாசறை. தலையில ஒயின்ஸ் அப்படி ஸ்டிக்கரை பாரு. தலையில வச்சு நான் வந்து சபையில எவனோ பூ இவன் தான் தருமனா, இவன் அர்ஜுனன், இவன் நகலம், இது சகல சின்ன கண்மேட்டி, இவன் தான் வீமா. ஐயா ராஜாக்கள் தலையை கொய்து வந்து விட்டாயா? கொத்தி எடுத்து வந்துட்டான். ஐயோ ஐயோ ஐயா, இந்த பட்டத்தை உங்ககிட்ட முன்னே கொடுத்திருந்தா எப்பவே கதை முடிஞ்சிருக்கும். ஆமா இது தருமன் தலையா? ஆமா. இப்ப கூட பட்டம் கொடுக்க வந்தான். இந்த யாதவ கண்ணன் தான் கொடுக்க தடுத்துட்டான். சரி விடு, போய் உங்க கையால் தான் சாவணும். விதி இருந்துக்கு பாரு, இந்த விதி யாரும் மாத்த முடியாது. ஓடுங்கடா. யாரு? யார் எவனா? நகுலா. நகுலனா? இவன் நல்ல பையங்க. நல்லவனோ கட்டவனோ? ஆமா. நம்ம கண்டு சாவணும். எனக்கு சாத்திரம் குடிச்சு கொடுத்தாங்க. சரி விடு, உனக்கு தலைவிதி. அர்ஜுனன் உண்டு விழுக்காரன். சுட்டி விழா செடிப்பாரு. கரெக்டா குறிப்பா தைரியமா அடிப்பான். நானே முள்ள அடிக்கிறேன். அவன் தான் அவன் தான். ஓடுறா. இவன் தான் வீமா. யாரு? ஐயா பாசறையை உறங்கிக் கொண்டிருந்த இளமஞ்ச பாண்டவருக்கு தலையை கொய்து விட்டாயடா பாவி. போவாத போவாத. கையில் கிழிவளர்த்து என்ன தண்ணீர் நாளை பாவி. என் புள்ள 60 புள்ளையும் 13ல இறந்து போச்சு. ஏமா ஏமா வந்தடா, என் குலத்தையே பாழ்படுத்தியட அம்மா. இனிமேல் என் முகத்தை முழிக்காக கூத்து நீவே உன் முகத்தை மூழ்கி மாட்டேன். போன ஸ்தாபத்துக்கு போறா. சங்கரா சிவ சந்திரசேகரா
தலை ஒடித்து அதோ இருக்கிறாளே திரௌபத அவ தாலி சரட்டுக்கு அந்த தொறாபதைக்கு தாலி சரட்டுக்கு வேற கவுள் உண்டாவது இன்னைக்கு துரியோதனாதிகள் எல்லோரும் இறந்துட்டாங்க. துரியன் கூட்டம் 99 பேரும் விதவியாக போறாங்க. அந்த தங்க சரபலி மாலெல்லாம் ஒண்டியும் போட்டுக்கு போறாளே. ஐயோ, நாட்டையும் மறந்தே என் வீட்டையும் மறந்தேன், என் தந்தையும் மறந்தேன், என்னை பெற்ற தாயாரை மறந்தேன், ஐவர்கள் வஞ்சகம் அனத்தை இருந்தவர மற்றதையெல்லாம் துரியோதன சபதமடைகளத்திலே படுத்திருக்கின்றார். இவர் ராஜாக்களை சபதமுடி விட்டது. இவர் தங்கையாருக்கு வழியான பாஞ்சாலியின் சபதம்